திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தெக்கலூர் கிராமத்தில் குடிநீர் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 15 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களின் போராட்டத்தால் திருத்தணி பொதட்டூர்பேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீருக்காக போராடிய பொதுமக்களிடம் தாவேக ஒன்றிய செயலாளர் தியாகு வாக்குவாதம் செய்துள்ளார். வாக்குவாதம் செய்ததால் கொதித்தெழுந்த மக்கள் தாவேக நிர்வாகி தியாகுவை முற்றுகையிட்டனர். மேலும் குடிநீர் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது காவல்துறை அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தெக்கலூர் கிராமத்தில் குடிநீர் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அருள் பிரேம்தாஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மாஸ்டர். நிர்வாக திறனற்ற இந்த தாவேக அரசு பொதுப்பேட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வராங்க. அதிலும் குறிப்பா திருவள்ளூர் மாவட்ட மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வராங்க. கடந்த 10-15 நாட்களாக, கடந்த சில வாரங்களாக திருத்தணி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள், திருவள்ளூர் மாவட்ட பல்வேறு பகுதிகள் 2-3 நாட்களாக தொடர் மின்வெட்டு இருந்த காரணத்தால் ஆங்காங்கே மறியல்களும் போராட்டங்களும் நடந்தது. இப்போ அதே போன்று குடிநீர் பிரச்சனை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் ஏற்பட்டுள்ளது. மின்தடை காரணம் ஒருபுறம் என்றால் குடிநீர் தட்டுப்பாடு அதை விட கொடுமையான ஒரு நிலையில் திருவள்ளூர் மாவட்ட மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. திருத்தணி பொதட்டூர்பேட்டை சாலையில் உள்ள தெக்கலூர் என்ற கிராமத்தில் ஏற்கனவே 3 நாட்களுக்கு முன்பு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை கண்டித்து சாலை மறியல் பண்ணாங்க. அதே கிராமத்தில் 2 நாட்களாக முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து இன்று காலை திருத்தணி பொதட்டூர்பேட்டை சாலையில் சாலை காலி குடங்கள் சாலை மறியலில் அமர்ந்திருக்காங்க. தகவல் அறிந்து வந்த போலீசார் பெண்கள் என்றும் பாராமல் அவர்கள் வைத்திருந்த அந்த குடங்களை கால்களால் எட்டி உதைத்து அராஜக போக்கை கடைபிடித்துள்ளனர். இதனை கண்டித்து கிராம மக்கள் அனைவருமே சூழ்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது குறிப்பிட்ட சில இளைஞர்கள் மட்டும் காவல்துறையினர் கைது செய்து வண்டியில் ஏற்றின உடனே அங்கிருந்த பெண்கள் அனைவரும் வாகனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர்கள் இறக்கிவிட்டு மீண்டும் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வராங்க. இந்த நிலையில நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ யாரும் வராமல் திருத்தணி ஒன்றிய செயலர் தாவேகாவை சேர்ந்த ஒன்றிய செயலர் தியாகு என்பவர் சம்பவ இடத்திற்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் தகராறு செய்தார். என்னன்னு பார்த்தோம்னா, யாரு தகவல் சொன்னீங்க, எனக்கு ஏன் சொல்லல, இது போன்று இவரே அரசு அதிகாரி போல நினைத்துக் கொண்டு அந்த மக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கொதித்து இந்த பெண்கள் அவர் சரமாரியான கேள்விகளை குறைச்சாங்க. இதனால அவர் அமைதியா போயிட்டாரு. அதே போல அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து மாவட்ட செயலாளர் வருவாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடிய திருத்தணி சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அரியோ இது போன்ற ஒரு சமூகம் நடந்த இடத்திற்கோ அல்லது அந்த மக்களுக்கோ ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர் இல்லை. அவரை பார்த்தோம்னால் எந்த பக்கம் எந்த கட்சிக்கு தாவலம் என்ற ஒரு முனைப்பில் அவர் சுட்டிக் கொண்டிருக்கிறார். மக்கள் மின்சாரமும் தண்ணீரும் இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலான திருவள்ளூர் மாவட்டத்தில் நீட்டு வருகிறது. தகுதியில்லாதவர்களுக்கு வாக்களித்து விட்டு நாம் தவித்த வாய்க்கு தண்ணீரால் தவித்து வருகிறோம் என பெண்கள் புலம்பி செல்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருள் பிரேம்தாஸ்.